6 நாடுகள் ஒரே பயண இலக்கு தாய்லாந்து பிரதமர் பரிந்துரை. ஆசியனை உலகளாவிய சுற்றுப்பயணத்துறை நடுவமாக உருவாக்க தாய்லாந்து பிரதமர் பெத்தோங்தான் ஷினவாத் இலக்கு கொண்டுள்ளார். இத்திட்டத்திற்கு 6 நாடுகள் ஒரே பயண இலக்கு என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் உலகளாவிய சுற்றுப்பயணத்துறை நடுவமாக ஆசியனின் நிலை உயரும் என்று 38 வயது பெத்தோங்தான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆசியன் நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு தேவையான ஏற்பாடுகள் இத்திட்டம் மூலம் சீர்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் விளைவாக ஆசியன் நாடுகளின் சுற்றுப்பயணத்துறை உயிரூட்டப்பட்டு செழிப்படையும் என்றார் அவர். இத்திட்டம் மூலம் ஒரு ஆசிய நாட்டிலிருந்து இன்னொரு ஆசிய நாட்டுக்கு வெளிநாட்டு பயணிகள் எளிதில் செல்லலாம் என்பதுடன் சந்தைப்படுத்தும் முயற்சிகள் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் பெத்தோங்தான் கூறினார். இந்த திட்டத்தில் புரூனை, கம்போடியா, லாவோஸ், மலேசியா, வியட்நாம், தாய்லாந்து ஆகிய நாடுகள் பங்கேற்கும் வேளையில் இதில் சேர சிங்கப்பூருக்கும் அழைப்பு விடுவிக்கப்படும். சுற்றுப்பயணத்துறையில் ஆசிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த இத்திட்டம் முக்கிய வாய்ப்புகளை வழங்கும் என தாம் நம்புவதாக பிரதமர் பெத்தோங்தான் குறிப்பிட்டார். 6 நாடுகள் ஒரே பயண இலக்கு திட்டம் ஆசியன் நாடுகளுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று பெத்தோங்தான் தெரிவித்தார். ஆசிய நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வதை எளிமையாக்குவது, பயண விளம்பரங்கள் தொகுப்பு ஆகியவற்றை சந்தைப்படுத்தும் முயற்சிகளை ஒருங்கிணைப்பது தொடர்பாக மலேசியா, கம்போடியா, வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் தாய்லாந்து அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் பெத்தோங்தான் மேலும் சுட்டிக்காட்டினார்.